நம்ம எல்லாருக்குமே இந்த வேகமான நவீன உலகத்துல சில சமயம் தொலைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா? நம்மளோட மனப்போராட்டங்களை ஒரு தோல்வியா பார்க்காம நம்ம இயல்பான அமைதிக்கு திரும்பி போற ஒரு பெரிய பயணத்தோட பகுதியா எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ராம்தாஸோட இந்த அற்புதமான வார்த்தைகளோட ஆரம்பிக்கலாம். நாம எல்லாரும் உள்ளுக்குள்ள தேடுற அந்த உணர்வு இதுதான். வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒரு பெரிய கஷ்டமான நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்காரும் போது ஒரு நிம்மதி வருமே, அந்த மாதிரி ஒரு ஆழமான பாதுகாப்பான உணர்வு இது. நம்ம பிறக்கும் போது ஒரு முழுமையான ஒன்றுபட்ட நிலையில தான் இருந்தோம். ஆனா போக போக நம்ம மனசு நமக்குள்ளேயே ஒரு சுவரை கட்ட ஆரம்பிச்சுது. அது நம்மள அந்த முழுமையிலிருந்து பிரிச்சிடுற மாதிரி ஒரு மாயைய உருவாக்குச்சு. அந்த பிரிவினை உணர்வு தான் நம்மளோட எல்லா வலிக்கும் தனிமைக்கும் மூல காரணம். அப்போ இந்த பிரிவினைனா என்ன? இது வெளியில இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம மனசு உருவாக்குற ஒரு கதை. நம்ம எண்ணங்கள்ல நாமளே சிக்கி கொள்ளும் போது அந்த ஒன்றுபட்ட நிலையிலிருந்து நாம அந்நியமாகிடுறோம். குறிப்பா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல எண்ணற்ற நோட்டிபிகேஷன்ஸ் இந்த பிரிவினை உணர்வை இன்னும் அதிகமாக்குது. இந்த மனரீதியான பிரிவு உருவாக்குற வலி ரொம்ப ஆழமானது. ஆன்லைன்ல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப தனியா உணர்ற மாதிரி, அந்த பழைய ஏதேன் தோட்ட கதையில வர்ற மாதிரி ஒரு பாதுகாப்பான முழுமையான இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மாதிரி ஒரு பெரிய இழப்பு உணர்வு அது. சரி, இந்த வலிய சரி பண்ண நாம என்ன பண்றோம்? இயல்பாவே அந்த முழுமையான வீட்டுக்கு திரும்பி போகத்தான் முயற்சி பண்றோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம தேர்ந்தெடுக்கிற பாதை தான் பல நேரங்களிலும் தவறா போயிருது. அந்த வீட்ல இருக்கிற ஃபீலிங்க ஒரு 2 நிமிஷமாவது அனுபவிக்க நாம என்னவெல்லாம் பண்றோம்னு பாருங்களேன். ஒரு தீவிரமான அனுபவம், ஒரு புதுசா வாங்குற பொருள், இல்லைன்னா போன் திரையில மணிக்கணக்கா தொலைஞ்சு போறது, இது எல்லாமே அந்த ஆழமான இயக்கத்தோட வெளிப்பாடுதான். வலிய மறக்க நாம செய்யற தற்காலிக முயற்சிகள். ராம்தாஸோட குரு மகாராஜ் சொன்ன இந்த உவமை எவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த தற்காலிக தீர்வுகள் கடவுளை ஒரு 2 மணி நேரம் விசிட் பண்றது மாதிரி. ஆனா ஆன்மீக பயிற்சிங்கிறது நாமளே அந்த தெய்வீக நிலையில ஒரு பகுதியா மாறுறது. ஒன்னு தற்காலிக விசிட், இன்னொன்னு பர்மனன்ட் அட்ரஸ். அதனால அடிமைத்தனம் அல்லது சில பழக்கங்களை ஒரு தார்மீக தோல்வியா பார்க்கறத நிறுத்திட்டு கொஞ்சம் இரக்கத்தோட அணுகலாம். அது ஒரு பலவீனம் இல்ல, அது தவறான வழியில போற ஒரு ஆன்மீக தேடல். மறுபடியும் அந்த முழுமையான அந்த வீட்டை அடைய துடிக்கிற நம்ம ஆன்மாவோட அழுகுரல் அது. இந்த 2 பாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒன்னு, இப்போதைக்கு வலிய மறக்க ஒரு சின்ன சாக்லேட் சாப்பிடுறது மாதிரி, சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்துல குற்ற உணர்ச்சி தான் மிஞ்சும். இன்னொன்னு, பொறுமையா ஒரு பழத்தோட்டத்தை உருவாக்குறது மாதிரி. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் அது வாழ்க்கை முழுவதும் நமக்கு அமைதியையும் கனிகளையும் கொடுக்கும். சரி, நாம எப்படி இந்த பழக்க வழக்கங்கள்ல திரும்ப திரும்ப மாட்டிக்கிறோம்? அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கு, ஒரு சுழற்சி. இத நாம எதிர்வினை சங்கிலின்னு சொல்லலாம். இந்த மன சுழற்சிய புரிஞ்சுக்கிறது தான் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படி. யோசிச்சு பாருங்க, இது நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்குதுன்னு. முதல்ல ஒரு பசி, ஒரு தனிமையான உணர்வு வருது. உடனே என்ன பண்றோம்? போனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது திருப்தி. அதுக்கப்புறம் ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு ஒரு சோர்வு, அது வீழ்ச்சி. அப்புறம் நம்மள நாமளே திட்டிக்கிறோம், எனக்கு கண்ட்ரோலே இல்ல அப்படின்னு. இது சுய விமர்சனம். இந்த திட்டுறதுனால வர்ற வலி மறுபடியும் நம்மள போனை எடுக்க வைக்குது. பாத்தீங்களா அந்த சைக்கிள? இங்கதான் நாம ஒரு பெரிய தப்பு பண்றோம். நம்மள நாமளே திட்டிக்கிட்டா இந்த சுழற்சியை உடைச்சிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த சுய விமர்சனம் தான் அந்த நெருப்புல ஊத்துற பெட்ரோல் மாதிரி. அது அந்த சங்கிலியோட வலிமையான ஒரு கண்ணி.
சரி, சண்டை போட்டாலும் பிரயோஜனம் இல்ல, நம்மள நாமளே தண்டிச்சும் பிரயோஜனம் இல்லைன்னா வேற என்னதான் வழி? ஒருவேளை பதில் சண்டை போடுறதுல இல்லாம வேற எங்கேயாவது இருக்கலாம் இல்லையா? இந்த கேள்விதான் நம்மள ஒரு புது மென்மையான பாதைக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ நாம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க அந்த சங்கிலிய பலம் போட்டு உடைக்கிறத விட்டுட்டு அதிலிருந்து மென்மையா எப்படி விலகி போறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு இரக்கமான வழி. இந்த வழி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு இருட்டு ரூம்ல போய் இருட்டே வெளியே போ அப்படின்னு கத்துறதுக்கு பதிலா அமைதியா ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்துறது மாதிரி பழைய பழக்கத்தோட சண்டை போடுறத விட்டுட்டு உங்க சக்திய ஒரு புது நல்ல பயிற்சியை வளர்க்கறதுல முதலீடு பண்ணுங்க. வெளிச்சம் வந்ததும் இருட்டு தானா போயிரும். அடுத்த தடவை ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னு தோணுச்சுன்னா உங்களை நீங்களே திட்டிக்கிற அந்த பழைய வாய்ஸுக்கு பதிலா இந்த ஒரு வரிய மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. இது உங்களை நீங்களே ஒரு குழந்தையோட தப்ப மன்னிக்கிற தாயோட கருணையோட பார்க்க வைக்கும். இது சுய தீர்ப்பில் இருந்து சுய கருணைக்கு மாற ஒரு சக்தி வாய்ந்த தருணம். இந்த சின்ன ஒரு பார்வை மாற்றம் போதும் ஒவ்வொரு தவறையும் ஒரு பாரமா பார்க்காம நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு படிக்கட்டா மாத்திரும். குற்ற உணர்ச்சி நம்மள அதே இடத்துல நிறுத்திரும். ஆனா இரக்கமான கவனிப்பு நம்மள முன்னோக்கி நகர வைக்கும். மனசு ரொம்ப குழப்பமா அந்த பழைய சுழற்சிக்குள்ள போற மாதிரி ஃபீல் பண்ணினீங்கன்னா உடனடியா செய்யறதுக்கு இதோ 3 சிம்பிள் டெக்னிக்ஸ். ஆபீஸ்ல ஒரு கஷ்டமான இமெயிலுக்கு அப்புறமோ இல்லனா வீட்ல குழந்தைகளால வர்ற டென்ஷனாலேயோ ஒரு நிமிஷம் எடுத்து இத செஞ்சு பாருங்க. இது அந்த எதிர்வினை சங்கிலிய அப்படியே உடைக்க உதவும். யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு வீணாக்கும் அந்த 5 நிமிஷத்துல உங்க மனசையே மாத்தக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி இருக்கலாம். சக்தியை எங்க செலவு செய்யணுங்கிற முடிவு நம்ம கையில தான் இருக்கு. ராம்தாஸ்கே இந்த அனுபவம் இருந்திருக்கு. அவர் பெரிய சொற்பொழிவுக்கு முன்னாடி பயங்கரமா பதட்டப்படுவாராம். ஆனா அவர் அந்த பதட்டத்தை பத்தி யோசிக்க மாட்டாராம். அதுக்கு பதிலா ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சிருவாராம். கொஞ்ச நேரத்துல அவர் மனநிலையே மாறிடும். இது பதட்டத்திலிருந்து அமைதிக்கு கியரை மாத்துற ஒரு நேரடி வழி. இது பிரச்சனைய கவனிக்காம பண்றதில்ல, இது உங்க கவனத்தை உணர்வு பூர்வமா மாத்துறது. அதாவது உங்க கதையில வர்ற ஒரு சின்ன பதட்டமான கேரக்டரா உங்களை பார்க்கறத விட்டுட்டு அந்த மொத்த நாடகத்தையும் பார்க்கிற ஒரு பெரிய ஆன்மாவா உங்களை உணர்றது. இதோட நோக்கம் நம்ம மனுஷ இயல்பை விட்டுட்டு எங்கேயோ போறது கிடையாது. நம்ம அன்றாட வேலைகளை பொறுப்புகளை பார்த்துக்கிட்டே உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த அமைதியான ஆன்மாவோட தொடர்பை விடாம இருக்கிறது தான். இதுதான் உண்மையான பேலன்ஸ். இந்த பயணம் ஒரு நேர்கோடு மாதிரி இருக்காது. நாம வழி தவறுவோம், கீழே விழுவோம், ஒரு நாளைக்கு 100 தடவை கூட விழலாம். அது பரவாயில்ல. விஷயம் விழாம இருக்கிறதுல இல்ல, ஒவ்வொரு தடவை விழும்போதும் நம்மளை திட்டிக்காம மென்மையா எழுந்து மறுபடியும் வீட்டுக்கு போற பயணத்தை தொடங்குறதுல தான் இருக்கு. அதனால அடுத்த முறை உங்க மனசுக்குள்ள அந்த பழைய கதை ஓட ஆரம்பிக்கும் போது, அந்த தனிமை உங்களை சூழ்ந்துக்கும் போது நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த பழைய சுழற்சிக்கு மறுபடியும் சக்தி கொடுப்பீங்களா, இல்ல ஒரு ஆழமான மூச்சை எடுத்துட்டு ஒரு புதிய பாதைக்கு கியரை மாத்துவீங்களா? இந்த தேர்வு உங்க கையில தான் இருக்கு. மீண்டும் இன்னொரு ஆழமான சிந்தனையில் உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தமாக இருங்கள்.